ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 15 வியாழக்கிழமை சஷ்டி விரதம். அன்னைக்கு தினம் இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுறது மூலயமா சகல சௌபாகியங்களையும் பெற முடியும். 16 செல்வங்களை வீடு தேடி வரவழைக்க முடியும். எல்லாருக்கும் பிடிச்சமான பொதுவான கடவுள்களில் முருகப்பெருமான் ஒருத்தராக இருக்கார். முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது இந்த உலகத்துல சிறப்பான வாழ்க்கையை வழிவகை செய்யறதுக்கு ஒரு அற்புதமான வழியாக கருதப்படுது. முருகனுடைய அறுபடை வீடுகள்லையும் சஷ்டி நாட்கள்ல விசேஷ பூஜை நடத்தப்படுது. மாதம் வரக்கூடிய சஷ்டி நாட்கள்ல நம்ம தவறாம முருகப்பெருமானை வழிபட்டா நம்மளோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விலகி போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி ரொம்ப விசேஷம். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகம். மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க கோயிலில் பூஜை பண்ணாலும் சரி, வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, அவங்களோட கோரிக்கையை முன் வைப்பாங்க. அதில் சஷ்டி விரதத்துக்கு முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது தான். சஷ்டி விரதம் குழந்தை வரத்துக்கு மட்டும் இல்லை, கேட்குற எல்லா வரங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட திருவுருவத்தை பார்க்கும்பொழுதே நமக்குள்ள ஒரு பக்தி பரவசம் வரும். மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு அப்படிப்பட்ட பக்தி பரவசம் மிக்க முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கு என்ன விஷயங்கள் வேண்டுமோ அதை அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு ஏற்றலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 6 எண்ணிக்கையில் சுத்தமான வெற்றிலை, அதுக்கப்புறம் 6 அகல் விளக்கு, அதில் ஊற்றி விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் அப்படின்னா நெய், அது உங்கள் விருப்பம். முதல்ல உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. அதாவது முருகனுக்குரிய அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வடிவத்தில் ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தாம்பூலம் மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் 6 எண்ணிக்கையில் வெற்றிலையை பரப்பி வச்சுடுங்க. ஒரு வெற்றிலை மேலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கிற அளவுக்கு அந்த வெற்றிலையை பரப்பி வைக்கணும். அந்த வெற்றிலை மேலே மஞ்சள் குங்குமம் போட்டும் வச்சுடுங்க. இப்போ 6 வெற்றிலை அந்த தட்டு மேலே இருக்கும். ஒரு வெற்றிலை மேலேயும் ஒரு அகல் விளக்கை வச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய், அது உங்கள் விருப்பம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஊற்றி அந்த கோலம் போட்டிருக்கீங்கல்ல, முருகப்பெருமான கூடிய நட்சத்திர வாக்கில் கோலம் போட்டிருக்கீங்களே, அந்த கோலத்து மேலே இந்த தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றுங்க. வருமானம் பெருகணும், சொந்த நிலம் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வேண்டுதல் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் வேணும், திருமண வரணம் அமையணுங்கிறவங்களும் இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த வழிபாட்டு முறை தீபத்தை ஏற்றலாம். 6 தீபங்களை பூஜையில் ஏற்றி வச்சுட்டு 6 முறை ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்னு 6 முறை உச்சரிங்க. இந்த வழிபாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை நீங்கள் படைக்கலாம். சின்ன கல்கண்டு தான் எல்லாம் முடியும்னா அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. கடைசியாக கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்களோட பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.